அட்சய திருதியை எப்படி எளிமையாக கொண்டாடலாம் பார்த்துடலாமா? அட்சய திருதியை அன்னைக்கு முனைமுறியாத பச்சரிசி வாங்குவது நல்லது. ஏன்னா தானியங்களில் மகாலட்சுமி நிறைந்திருக்கிறாள். மற்றும் மஞ்சள் வாங்குவதும் மங்களம் தரும். மஞ்சளை கிழங்காகவோ அல்லது பொடியாகவோ வாங்கலாம். உப்பும் வாங்கலாம். அடுத்து, புண்ணிய நதிகளில் தீர்த்தங்களில் நீராடுதல் நல்லது. நமது பாவங்கள் தொலைந்து புண்ணியங்கள் சேரும். ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றோர், முதியவர்கள் ஆகியோர்களுக்கு நாம் செய்யும் தானமும் தர்மமும் அக்ஷயமாக வளர்ந்து பல பிறவிகளுக்கு புண்ணியம் தரும். நம் சந்ததிகளை காக்கும். சாலக்கிராமம், ருத்ராட்சம், ஸ்படிகலிங்கம் மற்றும் ஆராதனைக்காக வீட்டில் உள்ள தெய்வ உருவங்களுக்கு பச்சை கற்பூரம், குங்குமப்பூ சேர்த்து சந்தனக்கட்டையால் அரைத்த சந்தனம் சாற்றி வழிபட்டால் நோய்கள் நீங்கும். ஏழைகளுக்கு தயிர் சாதம் தருவது 11 தலைமுறைகளுக்கு குறைவில்லாத அன்னம் கிடைக்க வழி செய்யும். முக்கியமாக பெரியவர்கள், முதியவர்கள் ஆகியோரை வணங்கி வாயார வாழ்த்து பெறுங்கள். அதுவே உங்களை நல்லபடியாக வாழ வைக்கும். அளவில்லாத பலன்கள் தரும். அட்சய திருதியை அன்று நெய் விளக்கேற்றி மகாலட்சுமியை மனதார வழிபடுங்கள். மகாலட்சுமியை வழிபட அவளது முக்கியமான 12 நாமாக்களை ஏற்கனவே நான் என்னோட பதிவில் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பூஜையில் சொல்லுங்கள், நல்லதே நடக்கும்.